Tamil Nadu and the general elections to the Legislative Assembly schedule Pakanumna, date of issue of Gazette notification 30th 3/2026, last date for making nominations 6/4/2026, date for scrutiny of nominations 7/4/2026, last date for withdrawal of candidature 9/4/2026, number poll date 23/4/2026, counting null 4th of May, and நம்ம election process எல்லாம் முடிக்கிறதுக்கு 6th of May. As on நமக்கு 15ஆம் தேதி மார்ச் வரைக்கும் 5.69 crore total electoral strength. அதில் female 2.90, male 2.78 and transgenders 7656. நமக்கு MCC லாகு நேற்று ஈவினிங்கில் இருந்து MCC இஸ் ஆன். மொத்தமாக நம்ம டோட்டல் ஃப்ளையிங் ஸ்குவாட்ஸ் பார்க்கணும்னா 2106. அதே போல் முதல் வாட்டி நம்ம ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம்ஸ் ஆல்சோ அனௌன்ஸ்மெண்ட் நாளிலிருந்து ஆக்டிவ் இருக்காங்க 2106. அவங்க 106. உங்கள் மூலமாக எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள், அவங்களுடைய நேம் அண்ட் போலிங் ஸ்டேஷன் நம்பர்ஸ் எல்லா வாக்காளர்கள் போய் அவங்க செக் பண்ணி, இட் இஸ் பெட்டர் டு செக் அண்ட் கீப் ரெடி. நம்ம பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, ஏதோ ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அதே போல் நம்ம எல்லா டிஇஓஸ்க்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். எல்லா இடத்துலையும் அஷ்யூர்ட் மினிமம் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் இஎம்எஃப்ஸ் ரெண்டுமே அவங்க ரெடி பண்ணணும், ஸோ தட் our officers, our voters have a good voting experience. அதே போல் நம்ம நிறைய கமிஷனுடைய புது இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லாம் நல்லா விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்க. சில இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம ஓட்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அந்த மொபைல் ஃபோன்ஸ் போலிங் ஸ்டேஷன் வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம், அங்கே ஃபெசிலிட்டேட் பண்ணுவோம் நம்ம ஓட்டர்ஸ்க்கு. அதே மாதிரி வெயில் காலத்திலே to ensure drinking water and shades and all also நம்ம DEOs எல்லாம் ஃபெசிலிட்டிஸ் பண்ணுவாங்க. மற்ற இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம கேண்டிடேட்ஸ்க்காக பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்காக நம்ம போக சென்சிட்டைஸ் பண்ணுவாங்க. ஷெட் அந்த லா பார்க்கணும்னா இட் இஸ் த கரெக்ட் 7 days holiday ஸ்கூல்ல பண்ணிடலாம். ஆமாம் ஆமாம். Nominations can be filed between 11 AM and 3 PM from Monday, that is 30th 3, till the last date for receipt of nominations 6th Aniki, except 31st 3, which is a holiday, 3rd 4, which is again a holiday, and 5th 4, which is a Sunday, these are public holidays under the Negotiable Instruments Act 1881. So totally 4 days. Totally 4 days. 3 days on the holidays varudna, so all total 7 days 4 days varudna 12 days. நம்ம லோக்கல் ஃபெஸ்டிவல் வந்து அங்க ஆர்கே விடுவாங்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல லோக்கல் ஹாலிடேஸ் அந்த டேஸ்ல இல்ல. என்ன டிஸ்ட்ரிக்ட் ஏதோ தகவல் இருக்கா? அந்த டேஸ்ல இல்ல லோக்கல் ஹாலிடேஸ். சொல்லுவாங்க படிப்படியா, இது வரைக்கும் வந்துரும். ரூல்ஸ் எக்ஸ்டெண்ட், ரூல்ஸ் கண்டினியூஸ். ஒரு அளவுக்கு மேலேன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னா எனி அமௌண்ட் இஸ் அலவுட். ஆனால் உங்கள் ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும், காட்டணும். டாக்குமெண்ட் இருக்குன்னா அப்போவே கொடுத்துருவாங்க. அதனால வந்து அவங்க சிட்டா நீங்க இங்க எங்கிட்ட சொல்றீங்க நிறைய விஷயம், பட் அவங்க கிட்ட இந்த பறக்கும் படையில இருக்கிறவங்க சிட்டா அவங்க இன்ஸ்ட்ரக்ட் கொடுக்குறீங்களா என்ன பிசினஸ் பண்றது என்ன பண்ணுறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கல்யாண நாள் ஒவ்வொரு இன்னைக்கு ஒரு பவுனே வந்து 1,20,000 வருது. நீங்க 50,000 எதுவுமே பண்ண முடியாது.
அப்போ நீங்க இன்னுமே அந்த பழைய கண்டிஷன்லயே தான் இருக்குது. தேர்தல் ஆணையம் வந்து எவ்வளவோ டெவலப் பண்ணாலும் கூட இன்னும் அந்த அமௌண்ட் விஷயத்தை பத்தி நீங்க 50,000 மேல தாண்ட மாட்டேன்றீங்க. நம்ம சட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இருக்கும். சட்டம் இம்ப்ளிமெண்ட் அன்னைக்கு இருந்த சட்டம் வரை இன்னைக்கு டெவலப் ஆயிடுச்சுல. அன்னைக்கு வந்து ப்ராப்ளம் கொடுத்தோம், இன்னைக்கு செல்போன் மெசேஜ் எடுக்கிறோம். ஸோ வந்து இது தகுந்த மாதிரி நீங்களே தெரியும். அன்னைக்கு கிராம் எவ்வளவு இருக்குது பவுன் தங்கம், இன்னைக்கு வந்து அமௌண்ட் வந்து அதிகமா இருக்கும் பொழுது வெஸ்டர்ன் பீப்புள் இளைஞர்கள் பலரும் பாதிச்சிருக்காங்க. ஒவ்வொரு டைமும் நீங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்களும் பேசுறாங்க, நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனா அதுக்கான ரிசல்ட்டே கிடைக்காம தான் இருக்கு. இப்போ வந்து எலெக்ஷன் டைம் என்ன பண்றாங்கன்னா பறக்கங்கள் எல்லாமே வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு வந்து எல்லா டாக்குமெண்ட் கொடுங்க, டாக்குமெண்ட் கொடுத்தாலும் கூட லேட்டா வந்து மறுபடியும் வந்து லேட் பண்றாங்க. இல்லை லேட் பண்ண இல்லாமல் பண்ணீங்க, எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். பொதுமக்களுக்கு தொந்தரவு பண்ணாதீங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக தொந்தரவு வராது. அது போக எல்லா டிஸ்ட்ரிக்டில் ஒரு கமிட்டி கூட இருக்காங்க. ஏதோ டவுட் இருக்குன்னா அந்த கமிட்டிக்கு ரெஃபர் பண்ணிட்டு அந்த நாளைக்கு கொடுத்துருக்கோங்க சொல்லியிருக்கோம். ரொம்ப அதிகமாக நடக்கக்கூடிய மாநிலம் இந்த தேர்தல் சமயத்தில். ஸோ ஏதோ நியூ மெத்தட்ஸ் வந்து அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஏன்னா இப்போ கம்ப்ளீட்லி டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்லாம் நிறைய நடக்கக்கூடிய சூழலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து எப்படி கையாள முடியும்? இல்லை அதுதான் லாஸ்ட் டைம் கூட நம்ம மீட்டிங் ஒரு 23 என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் கூட நம்ம இந்த இதில் நமக்கு அசிஸ்ட் பண்ணுறாங்க. அதை டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் ஆல்சோ மானிட்டர் ஆகிட்டு இருக்கு. அதில் அமௌண்ட் இல்லை, வால்யூம்ஸ், பல்க். மேடம் இந்த எஸ்ஆர் மூலமா புதுசா நிறைய பேர் வந்து ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணிருந்தாங்க. இப்போ டேட் அப்ளை பண்ணிட்டாங்க. இப்போ ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க ஃபீல்ட் வெரிஃபிகேஷன் இல்லைன்னா ஒரு இதுல இருக்கு, அவங்களுக்கு எப்படி மேடம் இருக்கும்? அது ஓகே ஆகுமா? இல்ல புதிய வாக்காளர்கள் எவ்வளவு பேருக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிருக்கோம். ஏன்னா நிறைய பேருக்கு இ-கார்ட்ஸ் வந்துருக்கு, பட் ஆனா எபிக் கார்டு வரல. இல்லை அதுக்குள்ளே வந்துடும். நம்ம 15 டேஸ்க்குள்ளே கொடுத்துருக்கோம். சில டைம் 18 டேஸ் ஆயிட்டு இருக்கு. பட் எல்லாத்துக்கும் வந்துடும். எபிக் கார்ட்ஸ் வந்துடும். After final rule. You have the figures on that? 3 lakhs. 3.14 lakhs. Huh? 3.14 lakhs. No. Final 3.14 lakhs. After final publications. அதுதான் ஏற்கனவே சொன்னேன். எல்லா டிரான்சாக்ஷன்ஸ் மானிட்டர் பண்ணிருக்காங்க. 23 ஏஜென்சிஸ் அதில் இருக்காங்க இன்வால்வ். இந்த நாமினேஷன் ஃபைல் பண்ணது மொத்தம் 8 டேஸ் வருது. அது லோக்கல் ஹாலிடேஸ் வந்து இப்போ ஏப்ரல் 1 ஃபால் ஆகுது, தூத்துக்குடி. ஸோ இதில் எத்தனை நாள் பண்ண முடியும்? ஹாலிடேஸ் போக எத்தனை நாள் பண்ண முடியும்? ஹாலிடேஸ் போக எத்தனை ஒர்க்கிங் டேஸ் இருக்கு, அத்தனை நாள் பண்ண முடியும். கிளியரா இப்போ தெளிவா சொல்லிட்டேன். நீங்க திருப்பி அதை கேட்கறேன். எங்கிருந்து பணம் வித்ட்ரா பண்ணிருக்கோம் அது அந்த டீடைல்ஸ் இருக்கணும். இப்போ என்கிட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, நான் நகை வாங்க போறேன். அந்த பணம் என்னோட பணம்னு நான் நிரூபிக்கணுமா, இல்ல நான் நகை வாங்க போறேன் அப்படிங்கறத நிரூபிச்சா அந்த பணத்தை எடுத்து போலாம்? You would like to reply to this? இல்ல சோர்ஸ் ஆஃப் மணி அந்த பணம் உங்க பணம் தான்ன்றது எப்படி தெரியும்? அந்த சோர்ஸ் நீங்க நீங்க சொல்லலாம். நீங்க சப்போஸ் நீங்க பேங்க்ல இருந்து எடுத்து வரீங்க, கையில கேஷா வச்சிருக்க மாட்டீங்க, இங்க தான் எடுத்து வருவீங்கல்ல, அந்த ரசீது வேணும். இல்ல ஏதாவது ஒரு சோர்ஸ் உங்க பணம்ன்றதை நீங்க சொல்லணும். அவ்வளவுதான். பொது மக்களுக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க சொல்லியிருக்கோம். Any other question or தெரியுமா? I could understand that.
என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு டைமுமே பணத்தை வாங்கிட்டு அவங்க வந்து கேட்க மாட்டாங்க. ஐ திங்க் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தொந்தரவு பண்ணக்கூடாது சொல்லிட்டு ஏதோ ஸ்பெசிஃபிக் இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு வருதுன்னு சொல்லுங்க. மேடம், இந்த ரீஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ரிஜிஸ்டர் பார்ட்டி இருக்காங்களா மேடம்? ரிஜிஸ்டர் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் ரீஃபார்ம் யாரை இது பண்ணுவாங்க? ஏன்னா இப்ப அங்கீகரித்த பத்தி கேட்டீங்கன்னா ஒரு 3 இடம் கொடுத்துருப்பாங்க. இப்ப மற்ற ரிஜிஸ்டர் பார்ட்டி இருக்காங்கல்ல, இப்ப அவங்க வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சவங்க அவங்களுக்கு வந்து இந்த கட்சி காவல் சட்டம் ஏதாவது இருக்கா, இல்ல அவங்க வந்து அது எப்படி ரிஜிஸ்டர் பார்ட்டி பார்ட்டி பிரசிடென்ட் ஒன்லி சைன் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு தமிழக கலந்து அவங்க பார்ட்டி பிரசிடென்ட் சைன் பண்ணணும். இல்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து அவங்க கட்சி தேவை அவங்களுக்கு வருமா, இல்ல வந்து வேற ஒரு கட்சிக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க, எலெக்ஷன்ல ஜெயிச்சிடறாரு, வேற கட்சிக்கு போனா அவங்களுக்கு வந்து இந்த கட்சி தாவல் வருமா வராதா? ஏன்னா நீங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்குன்னு சொல்றீங்க, வரும் மெனியோ பார்ட்டி அதுதான் கேட்கணும். அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். How many? 3.6 odd lakhs. Exact number. 6 lakhs. 6 lakhs. Social media. Polling person. Social media se generated videos எல்லாம் haters பண்ற மாதிரி மானிட்டர் பண்றாங்க பண்ணுவீங்களா? அது என்ன? அதை மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த வாட்டி எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு கூட நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஏஐ ஜென்ரேட் பண்ணணும்னா அதுக்கு சில ப்ரொசீஜரல் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. அதை மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நேற்றுல இருந்து வெஹிக்கிள் செக்அப் ஆரம்பிச்சாச்சு. என்ன சுமார் 1.26 crore பிடிச்சிருக்காங்க. இது வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் மணி. மணி மானிட்டரிங் சோஷியல் மீடியா மணி மானிட்டரிங் கூகுள் பே இந்த மாதிரியான ஒரு ஃபோன் பே இந்த பாத்தீங்கன்னா அமௌண்ட் அதோட டிரான்சாக்ஷன் இதை கண்காணிக்க தேர்தல் ஆணையம் எந்த மாதிரியான நடவடிக்கை? கூகுள் பேல லார்ஜ் நம்பர் ஆஃப் வால்யூம்ஸ் நிறைய பேருக்கு போகுதுன்னா அதை மானிட்டர் பண்றதுக்கு they are taking care. இந்த பணம் கொடுக்கறீங்க, பணம் வாங்கும்போது இந்த பிரச்சனை வந்து பப்ளிக் வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் நம்பர் அந்த மாதிரி ஏதாவது கண்டுபிடிக்கலாமா? நீங்க பணம் கொடுத்து வேணா ஒருவேளை அவங்க கொண்டாடுறீங்க கம்ப்ளைண்ட் நம்பர்ஸ் வெளியிட்டுருவோம். இப்போ கூட கம்ப்ளைண்ட்ஸ் வருது, எனக்கு நிறைய வருது. கம்ப்ளைண்ட் நம்பர் கொடுக்கும்போது சொல்லிட்டீங்கன்னா பண்ணலாம். We'll release it. நம்ம பிரஸ் ரிலீஸை கொடுத்துறோம். டிஸ்ட்ரிக்ட் ஆல்சோ டிஸ்ட்ரிக்ட் timings என்ன? Campaign timings. Political parties. ஐ திங்க் என்ன மாதிரி கேள்வி புரியல. Political parties campaign time வந்து இந்த முறையும் night 10 PM மார்னிங் 6 to 10 மார்னிங் 6 to night 10 தான் சேஞ்ச். சேம் 6 to 10 மார்னிங் 6 to 10 சேம். புதுசா ஒரு வேளை ஓட்டர்ஸ் அப்ளை பண்றாங்கன்னா எந்த தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம், எத்தனை நாளுக்குள்ள அப்படி ஓட்டர்ஸ் கிடைக்கும்? 10 days before last date of nomination. அது 26 வருது. 26 வரைக்கும் பண்ணலாம். நம்ம 15 daysக்குள்ள முயற்சி பண்றோம் எல்லாத்துக்கும் கார்ட்ஸ் போய் சேரும். 26 ஏப்ரலுக்குள்ள எல்லாரும் புதுசா அப்ளை பண்ணிடலாம். மார்ச் 26 மார்ச் 26 மார்ச் 26 மார்ச் 1.26 crore worth of goods and cash. That is what I said. நேற்று ஈவினிங்ல இருந்து காலையில நம்ம ரிப்போர்ட் 6 PM to 6 PM ரிப்போர்ட். கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட். அது ஆன்கோயிங் ப்ராசஸ். நம்ம வல்னரபிலிட்டி மேப்பிங் ஆன்கோயிங் இருக்கு. பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதி வாங்குறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ சமீபமா சில வரையறைகளை கொண்டு வந்தாங்க மேடம். அது நடைமுறையில் இருக்கா? பொதுக்கூட்டத்துக்கு அனுமதிக்கு இந்த 30 நாட்களுக்கு முன்னாடி 5000 பேருக்கு ஒரு கூட்டத்துக்கு அனுமதி வாங்குற நடைமுறை தேர்தல் ஆணைய விதிகள் நடைமுறைக்கு வந்ததுக்கு பிறகு அது நடைமுறையில் இருக்கா இல்ல வழக்கமான விதிகள்? நம்ம சுவிதா ஆப்ல நம்ம அப்ளை பண்ணணும் எல்லாத்துக்கும். இட் இஸ் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ். இந்த வாட்டி எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள், எல்லாம் ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். மோர் தென் 5000 crowd இருக்குன்னா as far as ட்ரிங்கிங் வாட்டர் சேஃப்டி ஃபெசிலிட்டிஸ் அதுக்கு மட்டும் நம்ம செக் பண்ணுவோம்.
மற்றபடி நம்ம இசிஐ நார்ம்ஸ்ல அது ஏற்கனவே நார்ம்ஸ் இருக்கு. ஆமாம்மா, இந்த என்சிஎன்சி கமிட்டி மூலமா தான் போகும். Vigilab is an app, no? Numbers நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம். பயிற்சி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சிச்சு, திருப்பி பண்ணிட்டு இருக்காங்க. பயிற்சியா மொத்தமா அந்த என்டையர் மெஷினரி 3 lakhs ஆயிருக்கு. 50 companies வந்திருக்காங்க. இனிமேல் தான் தெரியும் அந்த டீடைல்ஸ். Observers will come from date of notification. Last time வந்துட்டு nearly 1000 crores வந்துட்டு gold seize பண்ணாங்க. ஆனா அது ரிட்டர்ன் கொடுக்கிறது ரொம்ப டிலே ஆச்சுன்னு சொல்லிட்டு வந்து ஸ்பெசிஃபிக்கா பெட்டிஷன் போட்டாங்க அவங்ககிட்ட. ஸோ அவங்களோட ரிக்வஸ்ட் வந்துட்டு ஈச் கிளைம்ஸ் கோட் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கோட் வந்து கூட அஃபிஷியல்ஸ் ஃப்ரம் ஜிஎஸ்டி அண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் இருந்தாங்க. இட் வில் பி ஈஸி ஃபார் them to because people from other department are not aware about formalities. அவங்க சைடுல இருந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. whether you will take initiative to include officials from IT and GST in the claims court. நம்ம ECI norms will follow the norms of the ECI, but this time training has been given jointly to all. எல்லாத்துக்கு joint training தான் கொடுத்துருக்கோம் நம்ம DOs level enforcement agencies கூட. So there will be better collaboration. So officials from GST and IT also be part of that team. No, they will not be part of the team. There is a problem they have been facing because people are not aware of this. Complaint from jewelry associations saying that despite they are carrying the necessary documents. We will train them further if that is so. We will train them further. மேடம், சம்மர் டேனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் என்ன பண்ணாங்க, நிறைய இடங்கள்ல நிறைய பந்தலே போடல. சொன்னதுக்கு அப்புறம் தான் அங்க போய் இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் தான் அதுக்குண்டான ஏற்பாடுலாம் பண்ணாங்க. இந்த தடவை முன்கூட்டியே நீங்க எல்லாமே சொல்லிட்டீங்களா, அவங்க அதை எப்படி உறுதிப்படுத்துறீங்க? ஏன்னா நிறைய இடங்கள்ல அதிகமா வழக்கத்துக்கு அதிகமா வெயில் வேற வரணும் வேற சொல்லியிருக்காங்க. இந்த சூழல்ல எல்லா பக்கமுமே அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிருக்கீங்களா? இல்ல லாஸ்ட் டைம் மாதிரி படாச்சு வருமா? லாஸ்ட் டைம்ல நிறைய பிரச்சனை வந்துச்சு. எது சாமியானா சரியா போடல, நிறைய இடம் தண்ணியில இந்த மாற்றுத்திறனாளிகள் கூட அந்த சைக்கிள் கூட இல்லாம இருக்குது. கண்டிப்பா எல்லாம் நல்லா தான் பண்ணுவாங்க. பேசிக் மினிமம் ஃபெசிலிட்டி, எக்ஸ்டெண்டட் ஃபெசிலிட்டி.